Hi friends, welcome back to Billionaire Squad YouTube channel. இப்போ ரீசெண்டாக ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி மீட்டிங்கில் ரெப்கோ வட்டி விகிதத்தை 50 பேசிஸ் பாயிண்ட் குறைச்சிருக்காங்க. இதனால் பேங்க்கில் லோன் வாங்கினவங்களுக்கு யாருக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையும், அதுக்கு நாம் என்ன செய்யணும், உங்களோட கடன் 1% இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியானால் எவ்வளோ ரூபாய் உங்களுக்கு சேவ் ஆகும், இல்லை நீங்கள் உங்கள் பேங்க்கு கிட்ட போய் இஎம்ஐ கம்மி பண்ணி கட்டணுமா, இல்லை உங்களோட டென்யூரை கம்மி பண்ணி கட்டணுமா அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பில்லியனர் ஸ்குவாட் யூடியூப் சேனலில் நம்ம பர்சனல் ஃபைனான்ஸுக்கு தேவையான பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு பர்சனல் ஃபைனான்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. இது எல்லா வீடியோவும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். 2025 வருஷம் பிறந்ததுலேருந்தே பார்த்திங்க அப்படின்னா கடந்த 6 மாதத்தில் 1% வட்டி குறைப்புங்கிறது ஆர்பிஐ பண்ணியிருக்காங்க. இது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஏற்கனவே நடந்த February அண்ட் ஏப்ரலில் வட்டி விகிதம் வந்துட்டு 0.25 அண்ட் 0.25%ன்னு ஏற்கனவே குறைச்சிருக்காங்க. இப்போ ஜூனில் நடந்த மீட்டிங்கில் உங்களுக்கு 0.5% வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட் 6 மந்தில் உங்களுக்கு ஹோம் லோன் இல்லை வந்துட்டு மற்ற கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1% வந்துட்டு உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்கிறது கம்மியாக போகுது. இதனால் ஹோம் லோன் எடுத்தவங்க, மிடில் கிளாஸ் பீப்புள்னு நிறைய பேர் பயனளிக்க போகிறாங்க. ஹோம் லோன் அந்த மாதிரி பெரிய கடன் வாங்கின கடனாளிகளுக்கு இப்போ தாங்க நிம்மதியே. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு 8.5% ஹோம் லோன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ உங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்கிறது 7.5 மாறி இருக்கும். இதில் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, உங்களுக்கு கட்டி முடிக்கும்போது சில லட்சம் ரூபாய் வந்துட்டு மிச்சமாகுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இப்போ ஹோம் லோன் எடுத்தவங்களாம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பேங்க்குக்கிட்ட போய் உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியானதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட இஎம்ஐ அமௌண்ட்டும் கம்மி பண்ணிக்கிறது. இல்லை செகண்ட் ஆப்ஷன் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, என்னோடய இஎம்ஐ அமௌண்ட் அப்படியே இருக்கட்டும், நான் வந்துட்டு எப்பயும் பே பண்ணுற அமௌண்ட்டை பே பண்ணிகிட்டே இருக்கேன், ஆனால் வந்துட்டு என்னோடய டென்யூரை கம்மி பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற 2 ஆப்ஷன்ஸ் கொடுக்கும். இதுக்கு உங்களுக்கு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸோடு சொல்கிறேன். இந்த 2 ஆப்ஷன்லேயும் நீங்கள் உங்களோட அமௌண்ட்டு எவ்வளோ சேவ் ஆகுங்கிறத பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களோட பேங்க்கில் அப்ரோச் பண்ணி உங்களோட ரேட்டை வந்துட்டு இஎம்ஐ கம்மி பண்ணணுமா இல்லை டென்யூர் கம்மி பண்ணால் நீ முடிவு பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க, நீங்கள் வந்துட்டு 8.5%ல் வந்துட்டு 1 கோடி ரூபா வந்துட்டு ஹோம் லோனாக எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதோட டென்யூர் வந்துட்டு 20 வருஷம் போட்டிருக்கீங்க. இப்போ நான் கட்டிகிட்ருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது மொத்தமாக 240 மாதம் 20 வருஷங்கிறது. இதில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இப்போ 1% கம்மி இருக்குது இல்லையா. நீங்கள் 8.5ல் பே பண்ணும்போது உங்களுடைய இஎம்ஐ எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 86,782 ரூபா அப்படிங்கிற அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணுவீங்க. இதே வந்துட்டு 1% இன்ட்ரெஸ்ட் கம்மியானதுக்கப்புறம் 7.5%க்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டில் பே பண்ணும்போது வெறும் 80,599 ரூபா பே பண்ணால் போதும். இது 240 மாதங்களில் இந்த மாதிரியே நீங்கள் கட்டிகிட்டு வரும்போது உங்களுக்கு 14.93 லட்சம் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 15 lakhs உங்களுக்கு சேவிங்ஸாக இதில் கிடைக்கும், உங்களுக்கு கம்மியாகும். ஒருவேளை இதில் நீங்கள் 2வது ஆப்ஷனை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இஎம்ஐ தொகையை குறைக்காமல் கடன் செலுத்தும் காலத்தை நம்ம குறைச்சிக்கும் போது நம்மளோட கடன் தொகை 1 கோடி ரூபா, நம்மளோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்கன்னா 7.5%. மாதம் வந்துட்டு இஎம்ஐ நம்ம அதே 86,782 ரூபா கட்டணும்னு முடிவு பண்ணிங்கன்னா நீங்கள் கடனை திருப்பி செலுத்தும் போது 20 வருஷத்துக்கு போட்டிருந்தீங்க இல்லையா 240 மாதம்னு சொல்லிட்டு, அது வந்துட்டு 204 மாதமாக வந்துட்டு உங்களுக்கு கம்மியாயிரும். இதனால் இந்த செகண்ட் மெத்தடில் உங்களுக்கு நீங்கள் சேவ் பண்ணுற அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா அப் டு 30 lakhs வரைக்கும் உங்களால் சேவ் பண்ண முடியும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட்டை எக்ஸ்ட்ராவாக பே பண்ணிகிட்டே இருக்கீங்க, சேம் இஎம்ஐ தான் பே பண்ணுறீங்க. அதனால் வந்துட்டு உங்களோட பிரின்சிபல் அமௌண்ட்லேயும் அமௌண்ட்டு கம்மியாகிட்டே வரும். இந்த மெத்தடில் நம்ம 20 வருஷம் லோன் பே பண்ணாமல் நம்ம ஒரு 17 வருஷத்துலேயே நம்மளோட லோனை சீக்கிரமாகவே முடிச்சிட முடியும். நம்மளோட இன்ட்ரெஸ்ட்லேயும் பார்த்திங்கன்னா பெரிய சேவிங்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கடன் வாங்கி நம்ம இஎம்ஐயை கம்மி பண்ணோம் அப்படின்னா மாதந்தோறும் நமக்கு ஒரு சேமிப்பு கிடைக்கும். அதே வந்து இஎம்ஐ தொகையை கம்மி பண்ணாமல் நம்ம கடன் கட்டுற காலத்தை கம்மி பண்ணோம் அப்படின்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சேவிங்ஸை கொடுக்குறதுங்கிறது உண்மை. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பர்சனல் ஃபைனான்ஸ் டிப்ஸுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விடுங்க. இந்த மாதிரி பர்சனல் ஃபைனான்ஸ் வீடியோவுக்கு நம்மளை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கலாம் நீங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.